பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இப்படி நம்மிடத்திலே கேட்பது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இப்படியாக ஒரு வார்த்தை என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும். ஆமா, நான் அதை வாங்கிக்கிட்டேன், அதை பெற்றேன் அல்லது பெறவில்லை என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒன்றை பெற்றாலோ அல்லது ஒன்றை பிறருக்கு கொடுத்தாலோ அது அவன் வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு விஷயம், அது செயல்முறைக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமா, அந்த தபால் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். அது போலத்தான் அவர் கேட்கிறார், நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்களா? ஆமா ஐயா, நாங்க விசுவாசிகள் ஆயிட்டோம். விசுவாசிகள்னா என்ன? நீங்கள் தேவாதி தேவனை, இரட்சகரை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? உண்மையிலேயே நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? உங்கள் வாழ்க்கையிலே அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்ததா? பழைய வாழ்க்கை தான் வாழ்றீங்களா? இப்போ இல்ல, புதிய வாழ்க்கை வாழ்றீங்களா? ஆமாங்க, புதிய வாழ்க்கை தான், பழைய வாழ்க்கை இல்லை. நாங்கள் விசுவாசிகளான பொழுது இதனுடைய தரங்கள் எல்லாம் நிறைய மாறிட்டு. அப்படியா? அப்படியானா அதுக்கப்புறம் உள்ள ஒரு கேள்வி அவர் கேட்கிறார், பரிசுத்த ஆவி அது பெற்றீங்களா? நீங்க விசுவாசிகள் ஆனீங்கன்னா பரிசுத்த ஆவியையும் பெற முடியுமே, பெற்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, நாங்க பெற்றிருக்கோம். நீங்க விசுவாசிகள் ஆன போது உங்கள் வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அதுபோல பரிசுத்த ஆவியை பெற்ற போது கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நம்முடைய நடவடிக்கைகளிலே, நம்முடைய பேச்சுக்களிலே, நம்முடைய சுபாவங்களிலே சீர் ஏற்படுகிறது. அது நல்ல மேன்மையை அடைகிறது. வாழ்க்கையின் தரம் அது நடந்திருக்குதா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சிலர் சொல்ல முடிகிறது. சிலர் நான் ஒரு வல்லமையை பெற்றிருக்கிறேன், என்னுடைய உடல் எல்லாம் ஒரு அதிர்வை பெற்றது என்று சொல்ல முடிகிறது. இன்னமும் சிலர் இப்படியாக சாட்சி சொல்ல முடிகிறது. நாம் இதில் மேன்மையானதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியை நான் பெற்றேன் என்பதற்கு அடையாளமாக எனக்குள்ளாக இருந்து என்னுடைய மனசாட்சியிலே எது சரி, எது தவறு என்று சொல்லப்படுகிற ஒரு சத்தத்தை கேட்டு அதிலே நான் விலக முடியாத பகுதியை விலகும்படியாக உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றதுனாலே நான் என்னுடைய பேச்சிலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய அணுகுமுறைகளிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாவம் செய்வது மிகவும் தாராளமா இருந்தது. இப்பொழுது அதை நான் அப்படி செய்ய முடிகிறதில்லை. நான் அதிலே வெற்றி சிறக்க முடிகிறது. கோபம், இப்படி நிறைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற பொழுது, நம்முடைய பணிகளை செய்கிற பொழுது இவைகளிலெல்லாம் உண்மை வருகிறது. யதார்த்தமாக தேவ பலத்தோடு கூட செய்யப்படுகிறது. வீட்டிலே ஒரு வாழ்க்கையும் சபையிலே ஒரு வாழ்க்கையும் மாறி மாறி இல்லை. சபையிலே ஒரு பரிசுத்தவான் போல் நான் தோற்றமளித்தால் இப்பொழுது வீட்டிலும் நான் உண்மையிலேயே பரிசுத்தவானாக, என்னுடைய குணங்களிலே பெரிய மாற்றம் உடையவனாக நான் மாறி விடுகிறேன். அதுதான் பரிசுத்த ஆவியை பெறுவது. அதை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? அந்த வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் இருக்கிறதா? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.